மதியம் வேலை எனக்கு முடிஞ்சாச்சு. ஸோ வந்து திருப்பி நைட்டு வேலை 3 வேளையும் சமைக்கிறது வந்து எனக்கு உண்மையாக சமைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த சண்டே வந்தால் மட்டும் நான் வந்து ஒரு மைண்டே எனக்கு என்னமோ மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து 3 மணி வரைக்குமே சமைக்குவோமா, காலையில் லேட்டாக எழுந்துப்போமா, ஸோ அதுவே பாதி நாள் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு கடற்கடன்னு 4, 5, 6 அவ்வளோதான். எப்படி தான் அந்த டைம் ஓடுனே தெரியல. திருப்பி டிஃபன் செய்யணும். திருப்பி அப்புறம் வந்து நான்வெஜ் பாத்திரம் எல்லாம் சிங்கில் எல்லாமே போட்டு நைட்டு எல்லாமே கழுவி வச்சு தான் நம்ம வந்து தூங்குகிற நிலமை வேறு வரும். ஐயோ, எனக்கு வந்து சில முறை அழுகவே வந்துடும். என்ன மாதிரி யார் இருக்கீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது பூண்டு சட்னி அம்மா பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை. எனக்கு எப்போவுமே ரைஸ் தாங்க. ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும். இந்த தோசைலாம் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு நான் சாப்பிடுவேனே கண்டி. இல்லைனா எப்போயாச்சும் எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் அப்போ வேணால் தோசை சாப்பிடுவேன். ஆனால் இந்த பூண்டு சட்னி உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே குட் நைட், பாய்.